முருகனின் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் கந்தசஷ்டி விழாவின் சிகர நிகழ்வான சூரசம்ஹாரம் இன்று மாலை நடைபெறுவதையொட்டி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்து வருகிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நாகராஜன். வணக்கம் நாகராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சீரளவாய் என்று அழைக்கப்படக்கூடிய திருச்செந்தூர், அதாவது இங்குதான் சூரசம்ஹார நிகழ்வு நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. அந்த அடிப்படையில் இந்த சூரசம்ஹார நிகழ்வை திருச்செந்தூர் கோவில் கடற்கரையில் காண்பதற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடுவார்கள். அதன் அடிப்படையில் தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் சார்பிலும் காவல்துறை சார்பிலும் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் கோவிலில் மாலை சூரசம்ஹாரம் நடைபெறும் நிலையில் காலையில் அதிகாலை முதலே பக்தர்கள் கூட்டம் என்பது மெல்ல மெல்ல அதிகரித்து வந்தது. தற்பொழுது அதிகமான கூட்டம் கோவில் வளாகத்தை சுற்றிலும் இருக்கிறது. நீண்ட வரிசையில், அதாவது சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக காத்திருந்து தரிசனம் செய்ய வேண்டிய சூழல் இருந்தாலும் பக்தர்கள் காத்திருந்து விரதம் இருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் அனைவரும் காத்திருக்கிறார்கள், எப்படியாவது தரிசனம் செய்ய வேண்டும் என்று. இது இன்னொரு பக்கம் யாகசாலை பூஜைகள் முடிவுறும் நிலையில் இருக்கிறது. எனவே அடுத்தடுத்த கட்டங்கள், அதாவது சுவாமி புறப்பாடு, அதற்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டு வருகிறது. மற்றொரு பக்கம் கடற்கரைகள் தற்காலிகமாக தங்கும் இடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு எந்த விதமான அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாதவாறு பாதுகாப்பும் வகையில் காவல்துறையும் ஒரு பக்கம் கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.